இந்தியா வந்துள்ள சவுத் ஆப்பிரிக்கன் அணி நவம்பர் 30ஆம் தேதி முதல் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர்ல பங்கேற்று விளையாடவுமே இருக்காங்க. முதல் ஒருநாள் போட்டி நவம்பர் 30ஆம் தேதி ராஞ்சில நடைபெறுது. இதனைத் தொடர்ந்து இரண்டாவது ஒருநாள் போட்டி டிசம்பர் 3ஆம் தேதி ராய்ப்பூர்ல நடைபெற உள்ளது. மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியில டிசம்பர் 6ஆம் தேதி விசாகப்பட்டினத்துல நடைபெற உள்ளதா. இந்த நிலையில ஒரு நாள் தொடருக்கான இந்திய அணியில யார் யாருக்கு இடம் கிடைக்கும் அப்படின்றது குறித்து தகவல் வெளியாக இருக்கு. அதிக வேலைபளு காரணமாக இந்த ஒரு நாள் தொடர்ல இருந்து பும்ரா அவர்கள் பங்கேற்க மாட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோர் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு நாள் தொடர்ல விளையாடுவது உறுதியுமே செய்யப்பட்டிருக்கு. சமீபத்துல ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர்ல ரோஹித் சர்மா ஒரு சதம் ஒரு அரை சதம் அடித்து அசத்தினார். மேலும் விராட் கோலியுமே கடைசி ஒரு நாள் போட்டியில மேட்ச் வின்னராக இருந்திருக்காரு. இதனால இந்த 2 பேரையுமே புறக்கணிக்க முடியாத சூழ்நிலையுமே ஏற்பட்டிருக்கா. சுப்மன் கில்லுடைய காயம் விரைவில் சரியாகிவிடும் அப்படின்றதுனால 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர்ல பங்கேற்பது உறுதியுமே செய்யப்பட்டிருக்கு. கில்லுடன் ரோஹித் சர்மா ஓபனராக இருப்பாரு. மேலும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பேக்கப் ஓபனராக இருப்பாரா. விராட் கோலிக்கு 3வது இடத்தையும் அடுத்து கேஎல் ராகுல், ரிஷப் பந்த், துருவ் ஜுரல் ஆகியோருக்கு அணில இடம் கிடைக்குமா. முழு நேர பேட்டர்கள் இவ்வளவுதான். அக்சர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா, வாஷிங்டன் சுந்தர் ஆகியோர் ஆல்ரவுண்டர்களாக இருப்பாங்க. பந்துவீச்சாளர்கள் இடங்கள்ல குல்தீப் யாதவ், அர்ஷித் ராணா, முகமது சிராஜ், அர்ஷதீப் சிங், பிரசித் கிருஷ்ணா ஆகியோர் இருப்பாங்க அப்படின்னு தகவல் வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. சோ இந்தியாவுடைய 15 பேர் கொண்ட பட்டியல்ல சுப்மன் கில், ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரிஷப் பந்த், அக்சர் பட்டேல், கேஎல் ராகுல், ஹர்திக் பாண்டியா, வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், அர்ஷித் ராணா, முகமது சிராஜ், அர்ஷதீப் சிங், பிரசித் கிருஷ்ணா, துருவ் ஜுரல், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். சோ இந்த லிஸ்ட் தான் தற்போது வெளியாகி சமூக வலைத்தளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.